வணக்கம். ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது டெசிக்னேஷன் எப்படி கேட்டு வாங்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெசிக்னேஷனை பொறுத்த வரைக்கும் சின்ன கம்பெனியில் கொஞ்சம் பெரிய டெசிக்னேஷன் கொடுப்பாங்க. ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே அவங்க வந்து ஒரு டெப்டி மேனேஜர் இல்லை வந்து இன்சார்ஜ், டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ் இல்லை மேனேஜர் அப்படிலாம் கொடுக்கறது உண்டு. பட் அவங்களே சின்ன கம்பெனிக்கு போகும்போது டெசிக்னேஷன் வந்து ஹையர் லெவலுக்கு போகாமல், ஹையரார்கி லெவல் அடுத்த லெவலுக்கு போகாமல் இறங்கி வந்து தான் போகிற மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இல்லை 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு சின்ன கம்பெனியில் மேனேஜராக இருக்கிற ஒருத்தர் ஒரு பெரிய குரூப் கம்பெனி, பெரிய ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி போகும்போது அங்கே கண்டிப்பாக வந்து அவருக்கு அந்த மேனேஜர் டெசிக்னேஷன்லாம் தரமாட்டாங்க. மேபி சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படி ஏதாவது மேபி கொடுக்க சான்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் இங்கே மேனேஜர் வாங்குற சிடிசி அங்கே வந்து எக்ஸிக்யூட்டிவ் வாங்குற சிடிசியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பே மாஸ்டர் இண்டஸ்ட்ரியாக கூட அது இருக்கலாம். அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் டெசிக்னேஷனில் எப்போதுமே பர்டிகுலராக இருக்காதீங்க. பி ஃப்ளெக்சிபிள் ஆன் யுவர் டெசிக்னேஷன். அதாவது நீங்கள் இண்டஸ்ட்ரி மாறும்போது உங்களோட பெனிஃபிட்ஸ், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிடிசி இதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் டெசிக்னேஷன்லாம் ஜஸ்ட் லைக் தான் தரமாட்டாங்க. மினிமம் வந்து ஒரு 3 to 5 இயர்ஸ் ஒரு டெசிக்னேஷனில் ஒருத்தர் ஒரு கிரேடில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் அவர் எதுவும் பிளாக் மார்க் இல்லை, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறார் அப்படின்ற ஸ்டேஜில் தான் he will be moving to the next hierarchy level. அதனால் அது வந்து இமிடியேட்டாலாம் தரமாட்டாங்க. சின்ன சின்ன கம்பெனியில் அப்படி இல்லை. ஈவன் சில கம்பெனிஸ்லாம் பார்த்துருக்கோம், ஃப்ரெஷர் கூட எடுக்கும்போது 1 year 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள கூட பார்த்தீங்கன்னா வந்து இன்சார்ஜ்னு போட்டுருவாங்க, குவாலிட்டி இன்சார்ஜ்னு போடுவாங்க, மேனேஜர்லாம் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி பொறுத்த ஒரு விஷயம். அப்போ வந்து பெரிய குரூப் கம்பெனிஸ் அவங்களுக்குன்னு ஒரு கரெக்டான ஒரு ஹெச்ஆர் பாலிசி, ரெக்ரூட்மெண்ட் பாலிசி, ப்ரொமோஷன் பாலிசி இப்படிலாம் இருக்குது. அப்படின்னும் போது அங்கே அந்த மாதிரி கம்பெனிக்கு நம்ம இன்டர்வியூக்கு போகும்போது டோன்ட் பி பர்டிகுலர் அபவுட் யுவர் டெசிக்னேஷன், ஜஸ்ட் ஃபர்கெட் இட். அங்கே என்ன டெசிக்னேஷன் உங்களுக்கு அங்கே என்ன ஸ்லாட் வேகன்சி இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. மேபி யூ கேன் ட்ரை டு நெகோஷியேட். அவங்ககிட்ட கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி கொஞ்சம் ஹையர் லெவலில் இப்போ வந்து இங்கே மேனேஜராக இருக்கிறீங்க, அங்கே வந்து எக்ஸிக்யூட்டிவ் தான் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து அங்கே சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டு வாங்க, ட்ரை பண்ணலாம். பட் அப்படி இல்லைன்னு சொன்னாங்கன்னா சேலரி வந்து உங்களுக்கு நல்ல இன்க்ரீஸ் இருக்குது, ரோல் நல்லா இருக்குது, கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஆஃபரை வந்து கண்ணை மூடிக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். அங்கே வந்து ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் இருந்துட்டு கூட நீங்கள் நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி போகும்போது கூட இன்னும் வந்து ஹையர் லெவலுக்கு நீங்கள் போக முடியும். அந்த ஏற்கனவே விட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண முடியும். அடுத்து நீங்கள் வந்து டெப்டி மேனேஜராக மேனேஜருக்கு கூட நம்ம போக முடியும். அதனால் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது டெசிக்னேஷனில் வந்து பர்டிகுலராக இருக்காதீங்க. அந்த கம்பெனியில் என்ன டெசிக்னேஷன், அந்த ஸ்லாட்டுக்கு என்ன இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க. கொஞ்சம் நம்ம நெகோஷியேட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் டெசிக்னேஷனை வச்சு நான் எப்படி மேனேஜராக இருக்கேன், இங்கே எப்படி நான் வந்து எக்ஸிக்யூட்டிவாக சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக வர முடியும் அப்படின்ற கேள்வியெல்லாம் அபத்தமானது. பேக்கேஜ் தான் அங்கே இம்பார்ட்டன்ட். பேக்கேஜ், ரோலு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இதையெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு லாங் ரனில் உங்களோட கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட்டிங்காக இருக்கும். அதனால் டோன்ட் பி பர்டிகுலர் அபவுட் தி டெசிக்னேஷன், ஜஸ்ட் லுக் அப் த சிடிசி அண்ட் தி பேக்கேஜ் they are offering, என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றலாம் பார்த்துக்கோங்க. ஆனால் பே மாஸ்டர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் கொடுக்கும். உங்களோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கெல்லாம். அதனால் சின்ன கம்பெனிலேருந்து அப்படிலாம் போகும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அது. நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய இண்டஸ்ட்ரி போகும்போது இல்லை நான் வந்து இங்கே ஆல்ரெடி நான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன், நான் வந்து எக்ஸிக்யூட்டிவாலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சரியான புரிதல் இல்லாதது தான் அது காட்டுது. ஏன்னா ரோல்ஸ் மட்டும் இல்லாமல் பெரிய இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அங்கே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ப்ளஸ் அவங்களோட ஆடிட்ஸு, கஸ்டமர் ஆடிட்டு, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸு, உங்களை வந்து அதர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு, ஒர்க் ஷாப்ஸ்க்கெல்லாம் அனுப்புவாங்க. இப்படி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெர்சடைல் எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்கான எல்லா ஸ்டெப்பையும் அவங்க எடுப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து ப்ராப்பரான ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அங்கே இருக்கும். ஒவ்வொரு ரிசோர்ஸும் எப்படி கரெக்டாக ஆர்கனைசேஷனோட டெவலப்மெண்ட்டுக்காக பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்கான ரோட் மேப்லாம் அவங்ககிட்ட கிளியராக இருக்கும். அதில் நீங்கள் போய் ஃபாலின் ஆகும்போது உங்களுக்கான கரியர் டெவலப்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி அஷ்யூர்ட். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம். அதனால் சிடிசிலாம் பார்க்கும்போது உங்களோட சிடிசி மட்டும் பார்த்துங்க. டெசிக்னேஷனில் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருக்க வேண்டாம். முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஃபைட் பண்ணி கொஞ்சம் ஹையர் லெவல் டெசிக்னேஷன் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கலனா கூட பரவாயில்ல, உங்கள் கரண்ட் சிடிசியை விட நல்ல பேக்கேஜுக்கு நீங்கள் வரீங்கனாலே அதுவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மூமெண்ட் தான். அடுத்த இன்டர்வியூ நீங்கள் அடுத்தது ஒரு 3 years 5 years கழிச்சு வேறு ஏதாவது இன்டர்வியூ போகும்போது இங்கே நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜரான்ட்டு எப்படி இங்கே போய் எக்ஸிக்யூட்டிவாக போய் ஜாயின் பண்ணிங்கன்னும் போது கூட உங்களுக்கு சொல்கிறதுக்கான கரெக்டாக ஜஸ்டிஃபைடு ரீசன் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு நல்ல கம்பெனி, நான் அதனால் ஜாயின் பண்ண, ரோல் நல்லா இருந்தது அதனால் ஜாயின் பண்ணேன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து இறங்கி வந்தது அதுக்கு அர்த்தம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள்
போகிறீங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் போகிறீங்க. இதுக்கப்புறமும் உங்களோட டெவலப்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ப்ராப்பராக பிளான்டாக இருக்கும். அதனால் டெசிக்னேஷன் வந்து ரொம்ப பார்க்காதீங்க. சின்ன கம்பெனியோ பெரிய கம்பெனியோ அதுக்கு தகுந்த மாதிரியான நீங்கள் கேரியர் பிளானிங் வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுங்கள். அதுதான் நல்லது. ஆல் தி பெஸ்ட்.